வணக்கம். நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டும், ஒரு ஃபர்டிலைசர்ஸோட கம்பேரிட்டபிலிட்டி பத்தி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இது மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இதுல பார்த்தீங்கன்னா ஃபெரஸு, காப்பரு, அப்புறமேட்டு மெக்னீசியம் இது எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது யூசுவலா நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்குறப்ப போறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸோட மிக்ஸ் பண்றப்ப இது எப்படி வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸோட வந்து ஜாயின் ஆகி பிரிசிப்டேட் ஆகுறதுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் இந்த இதை நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து இந்த வாட்டரில் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிசால்வ் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து 100% வாட்டர் சால்யூபிள். ஸோ இது வந்து ஃபர்டிலைசர்ஸோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு பிரிசிப்டேட் ஆக போற அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இன்சால்யூபிள் ஃபார்மா உங்களுக்கு டாக்ஸிக்கா மண்ணிலேயே தங்கும். ஸோ இந்த டாக்ஸிக்கா இருக்கிற இந்த அதாவது வந்து ஃபெரஸ், கால்சியம் எல்லாம் பாண்ட் ஆகி அது எல்லாமே ஒரு ஒரு இன்காம்பேட்டபிள் ஒரு மாலிகுலா மண்ணுல தங்குறப்ப அது டாக்ஸிக் ஆகி அந்த இடத்துல வந்து வேர் வளர்ச்சி எதுவுமே ஒழுங்கா வளராது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பிளான்ட்னால வேர் வளர முடியாத டைம்ல நம்ம மைக்ரோபியல்ஸ் தான் வந்து இந்த பாண்டெல்லாம் உடைச்சு மண்ணை வந்து திருப்பி மறு சுழற்சி ஆக்கி நல்ல விதமா ஆக்கும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலா காட்டுறேன். நம்மளே வந்து நம்ம வந்து சாயில எப்படி வந்து ஸ்பாயில் பண்றோன்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ. மைக்ரோநியூட்ரியன்ட் பாருங்க 100% வாட்டர் சால்யூபிள் ஆச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் வந்து கலக்க போறோம் நெக்ஸ்ட். அதான் நம்ம யூஸ்வலா நம்ம ஃபீல்ட்லயே பண்ண போறோம். இதை ஃபர்டிலைசர் கலந்துட்டு உடனே நம்ம கொடுக்க போறதுல இதை செட்டிலிங் வைக்க போறோம். இந்த செட்டிலிங் வச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இது பிரிசிப்டேட் ஆகுதுங்கிறத மட்டும் நாங்க காட்டுறோம். இதே தான் வந்து உங்க மண்ணுலயும் நடக்க போகுது. இது மைக்ரோநியூட்ரியன்ட். நம்ம யூஸ்வலா நம்ம பண்றது வந்து மைக்ரோநியூட்ரியன்ட்டோட ஒரு ஃபர்டிலைசர். இது வந்து CN வித் போரான் இந்த ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்குறோம், இது ஃபர்டிலைசர் கொடுக்குறோம். ஸோ இதோட கலக்கிறப்ப இது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சால்யூபிளா மாறிடும். ஃபுல்லாவே வாட்டர் சால்யூபிளா மாறின பிறகு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் நம்ம செட்டில்மெண்ட் கொடுப்போம். செட்டில்மெண்ட்னா வந்து டைம் டு ரியாக்ட். இந்த கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகிறதுக்கான டைம் கொடுத்தோன்னா அது எப்படி செட்டில் ஆகுதுங்கிறத நீங்க பாருங்க. ஸோ சேம் திங் வில் ஹேப்பன் இன் சாயில். அப்படியே கலக்க கலக்க இது அப்படியே பால் மாதிரி வந்துடும், திக்கான மில்கி கன்சிஸ்டன்சி வந்துடும். சரி, இது இப்போ போட்டு நம்ம வந்து 30 minutes ஆச்சு. ஸோ அப்போ வந்து கிளியராக வந்து வாட்டர் அண்ட் இந்த ஃபர்டிலைசர் வந்து செப்பரேஷன் ஆயிடுச்சு. கீழே பாருங்க செட்டில்மெண்ட் இருக்கும், கீழே வந்து செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த இதில் பாருங்களேன், இந்த ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த செப்பரேட்டா பாண்டா ஃபார்ம் ஆனது. இது இன்னும் கொஞ்சம் 24 hours விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட்டில் ஆகும். இது மிக்ஸ் பண்ணாம அப்படியே வடிகட்டி எடுத்தோம்னா அப்படியே இந்த பாருங்க, இந்த இதை காட்டு. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம இந்த ஃபர்டிலைசர் ரெண்டும் சேர்ந்து டாக்ஸிக் மெட்டீரியலா மாறினது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா இன்னும் நிறையவே மாறும். கால்சியமும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த ரியாக்ஷன் டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தயிர் நம்ம போட்டு வச்சோம்னா எப்படி தயிர் உள்ளார இருக்கும், மேலே தண்ணி மிதக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இது நம்ம போட்டிருக்க CNO அப்புறம் மைக்ரோநியூட்ரியன்ஸ் இது என்ன ஃபார்ம்ல மாறி இருக்குன்னா கால்சியம் சல்ஃபேட்டா மாறி இருக்கு இதுல இருக்கிறது. ஸோ கால்சியம் சல்ஃபேட் ஆகி இதுல இருக்கிற மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து வேற ஃபார்முக்கு மாற்றி விட்டுருச்சு. இதுல இருக்க சல்ஃபரை எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணிட்டு எல்லா காம்பவுண்ட்ஸையும் அன்ஸ்டேபிள் ஆக்கிருச்சு. ஸோ இதுதான் வந்து இதுல நடந்திருக்கு. இப்ப வந்து இது வந்து 30 minutesல இந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் ஆக இன்னும் செட்டில்மெண்ட் கூட ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம மிக்சிங்லாம் வந்து கரெக்டா பண்ணணும். இதை வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணது வந்து டாக்ஸிக் மெட்டீரியல் மண்ணுல இருக்கும். ஸோ இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் கரைஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு புது வேர்கள் நல்லா நிற்கும். இல்லைன்னா புது வேர்கள் போயிட்டு இந்த டாக்ஸிக்கா இருக்கிற இந்த உப்புல போய் பட்டு வேர் சுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வேர் வளராது.
இப்ப நம்மளுக்கு வந்து காயமாயிருக்கு கையில. சோ அப்ப அங்க வந்து உப்பு வைக்கிறோம். உப்பு வச்சோம்னா அப்படியே சுள்ளுன்னு இழுக்கும்ல. அந்த மாரி புது வேர்களும் வந்து ஃப்ரெஷ்ஷா வருது. அதுக்கு மேல வந்து லேயர் கோட்டிங் எதுவுமே இருக்காது. சோ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது எரிஞ்சு போயிடும். சோ ஃப்ரெஷ் வேர்கள் வர முடியாத சிச்சுவேஷன்ல இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் ஒரு பெரிய ஒரு பேராபத்து.